ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோபி அப்படிங்கிறவங்க ஒரு லாங்காக ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. முதல்ல அவங்க இவ்வளோ லென்த்தியாக டைப் பண்ணி அனுப்புனதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா எனக்கு வந்து இந்த மாதிரியான நீங்கள் கொடுக்குற என்கரேஜ் தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப நான் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சொல்லணும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா அவங்களுடைய அனுபவத்தை என்கிட்ட ஷேர் பண்ணும்போது தான் எனக்கு வந்து பரவாயில்ல, நம்ம வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் எல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறமான எனக்கு ஒரு மைண்ட் தாட் வருது. அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸோ இல்லை எனக்கு ரிப்ளையோ இல்லை இதெல்லாமே வரல, அதாவது திட்டி கூட அனுப்புவாங்க, அதுவுமே எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா அது வந்து என்னுடைய மிஸ்டேக் வந்து நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. இப்போ இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே நம்ம யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்துட்டே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நார்மலாக எப்பவும் போல் வீட்டு வேலை பார்க்குறோம், கடை வேலை பார்க்குறோம், ரொட்டீனாக நம்ம லைஃப் போயிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்மளால் 2-3 பேர் வந்து அதை யூஸ்ஃபுல்லாக அதை பயன்படுத்திக்கிறாங்க, அவங்களுக்கு அது ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால், அதாவது நம்ம வந்து தேடி போய் நம்ம ஹெல்ப் பண்ணுறதை விட நான் வீட்டில் இருந்தே இது மாதிரி பண்ணுற விஷயங்கள் வந்து நிறையா பேருக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிற விஷயமே வந்து எனக்கு வந்து ரொம்ப எனர்ஜியாக இருக்குது. அதனால் நான் இன்னமும் நிறையா வீடியோஸ் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற நிறையா திங்கிங் வருது. நான் க்ரியேட்டிவே பண்ணலை, ரொட்டீன் ஒர்க்கு தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா கூட புதுசாக கேட்குற கொஸ்டினை பொறுத்து இன்னும் க்ரியேட்டிவ் பண்ணி நம்மளாக எதையாவது அதில் கண்டுபிடிச்சி அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டு ஒரு ஸ்டிச்சிங் மெத்தடு இது எல்லாமே நம்மளாக போட்டு அவங்களுக்கு அதை யூஸ்ஃபுல்லாக ஆக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு அதிகமாக வந்துகிட்டே இருக்குது. அதுக்கெல்லாமே நீங்கள் பண்ணுற கமெண்ட், நீங்கள் எனக்கு கொடுக்குற ஃபோன் கால், நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டிவ் இதெல்லாம் தான் எனக்கு வந்து முக்கிய காரணமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லாம் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணல, இவ்வளோலாம் நீங்கள் என்கிட்ட இருந்து நீங்கள் விஷயங்கள் வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கல அப்படின்னா நான் வந்து இவ்வளோ பண்ணுறது எல்லாமே வேஸ்ட்டு தான். ஆனால் நீங்கள் வந்து அது ரொம்ப உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக ரொம்ப நீங்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணுறனால எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கெல்லாம் எனக்கு ஆன்சர் பண்ணணும், உங்களுக்கு இன்னும் சில நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச, அதாவது எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு அதிகமாகுது. என்ன ஒரே ஒரு ரீசன் அப்படிங்கும்போது நான் எப்பவும் சொல்கிற அதே ரீசன் தான், ஒன்று எனக்கு டைம் மட்டும் எனக்கு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அது மட்டும்தான். ஏன்னா அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் எனக்காக நீங்கள் பொறுத்துக்கணும். ஏன்னா எனக்கு ஃபுல் டைம் நான் இதில் ஸ்பெண்ட் பண்ணவே முடியறதில்ல. மேக்ஸிமம் எனக்கு கடை ஒர்க் அதிகமாக இருக்கிறனால என்னால் கிடைச்ச டைமில் மட்டும்தான் நான் உங்களுக்கு இதெல்லாமே பண்ண முடியுது. அதனால் இருந்தாலும் எனக்கு இவ்வளோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, அதுக்கே நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி என் மூலமாக ஒருத்தங்க வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்குறாங்க அப்படின்னா அது வந்து நான் காடுக்கு தான் தேங்க் பண்ணணும். ஏன்னா கடவுள் வந்து எனக்கும் அதே மாதிரி தான், இப்போ நீங்கள் சொல்கிற அதே விஷயந்தான். நான் ஒரு கிளாஸ் பக்கம் கூட போனது கிடையாது, ஒரு டெய்லரிங் ஷாப்பில் ஒரு ப்ளவுஸ் கொடுத்து கூட நான் ஸ்டிச் பண்ணது கிடையாது. ஏன்னா நாங்கள் வளர்ந்த காலத்தில் எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே வந்து பிரச்சனை தான். ஒரு கிளாஸுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, அது அமௌண்ட்டு கட்டுறதா இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிறதாலும் சரி, அதுக்கு மெட்டீரியல் வாங்கி தைக்கணும் அப்படின்னா கூட பிரச்சனையான ஒரு பீரியடு தான் நாங்கள்லாம் வளர்ந்து வந்தது. அம்மா ஸ்டிச் பண்ணுவாங்க, அதை பார்த்துருக்கேன். ஆனால் அவங்கெல்லாம் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும். அப்போல்லாம் மாடல் கிடையாது, சும்மா சாதாரணமாக ஒரு நார்மல் ப்ளவுஸ் தான், அது லைனிங் ப்ளவுஸ் எல்லாம் கூட கிடையாது. அப்படி மட்டும்தான் அவங்க வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அதில் இருந்து ஆரம்பித்து இன்றைக்கி இந்த நிலைமை வரைக்கும் நான் வந்திருக்கேன். எனக்கு வந்து இடையில நான் ஒரு ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் முடித்தேன் அப்படின்னா கூட அது வந்து நமக்கு வந்து ஒரு தரத்தை உயர்த்திக்காக மட்டும்தான். ஏன்னா அதில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து சும்மா ஓரலாக தான். ஆனால் நம்மளுடைய அனுபவமும் நம்மளை நாமே கஷ்டப்படுத்தி கற்றுக்கிட்ட விஷயம் மட்டும்தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிப்பு அப்படிங்கிறது வந்து இந்த டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் அது 2வது பட்சம்தான். அது நான் ஒரு கடை வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் வேணும், நான் எனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு கோர்ஸ் போகிறோம், அதை முடிக்கிறோம், அதுக்காக அந்த சர்டிஃபிகேட் வந்து நம்ம வச்சுருக்கோம். ஆனால் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம எங்கே கற்றுக்கிட்டோம், கிட்டத்தட்ட இத்தனை வருஷங்களாக நம்ம ஒவ்வொன்றா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தோம். இப்போ நீங்கள் கேட்குற டவுட்டில் இருந்து கூட நான் ஒரு விஷயத்தை கற்றுக்குவேன். அப்போ எனக்கு நீங்கள் தான் டீச்சர் மாதிரி. ஏன்னா நீங்கள் கேட்கல அப்படின்னா எனக்குமே அந்த டவுட் வந்து கிளியர் ஆகாது. ஏன்னா அப்படி தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இத்தனை வருஷம் கொண்டு வந்திருக்கோம். அப்படி கொண்டு வந்த அனுபவத்தை எல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்தை இன்னொருத்தர்கிட்ட கற்றுக் கொடுத்தாதான் நீங்கள் இன்னொருத்தருக்கு அதை கற்றுக் கொடுக்க முடியும். ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து வெளியில் போய் கற்றுக்க முடியாது. பண வசதியில் இருந்து, போக்குவரத்து வசதியில் இருந்து, வீட்டில் குடும்ப சூழ்நிலையில் இருந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அப்போ அவங்க வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான நமக்கு வந்து ஒரு சில ஹெல்ப் பண்ணுற மாதிரி யூடியூப்ல இருந்து நிறைய விஷயத்த நானுமே இன்னமும் எனக்கு சம்மந்தமே
சம்மந்தமே இல்லாத ஃபீல்டில் இருந்தெல்லாம் கூட நான் நிறைய விஷயத்தை நான் கற்றுக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு சேனல் வசதியெல்லாம் இருக்கிறனால தான். அதனால் இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்த்தணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான். நீங்கள் அதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள், எல்லாருக்குமே ஸ்டிச் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ வியூவர்ஸ். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.